எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். தருமபுரி சட்டமன்ற தொகுதியுடைய வெற்றி வேட்பாளராக பாமக சார்பாக சௌமியா அண்ணி அவர்கள் நிக்கிறாங்க. என்டிஏ அலையன்ஸ்ல அதிமுக கூட்டணியில. அந்த கூட்டணியை எப்படியாவது வெற்றி பெற செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக கங்கணம் கட்டிட்டு இருக்கு. திமுக ஒரு பக்கம் கங்கணம் கட்டுறது வேற விஷயம். தேமுதிகவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா தைலாபுரத்துல இருக்கிற பெரியவர் பாத்தீங்கன்னா கடந்த 8 மாசமா வன்னியர் சமூகத்தை அழித்தே தீருவேன், பாட்டாளி மக்கள் கட்சியை அழிச்சே தீருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு செயல்படுவது என்ன மாதிரியான மனநிலையில தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களே இருக்கீங்க? சொல்லுங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களை பேர் சொல்லிதான் கூப்பிட்டு இருக்கோம், புரியுதுங்களா? ஓரளவுக்கு அந்த மரியாதை கூட உங்களுக்கு தேவை இல்லைன்ற இடத்துக்கு நீங்க எங்களை நகர்த்திட்டு இருக்கீங்க. வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களை நகர்த்திட்டு இருக்கீங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுடைய இறுதி காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதே கிடையாது. நான் நேரடியா சொல்றேன், புரியுதுங்களா? சொந்த மருமகளை பாத்தீங்கன்னா தோக்கடிக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆனந்தம் என்ன? நான் கேட்கிறேன். அவங்கள மட்டுமா செஞ்சியில போட்டிருக்கீங்க, மயிலாடுதுறையில போட்டிருக்கிறீங்க, திருப்பூரூர்ல போட்டிருக்கீங்க, ஜெயங்கொண்டம்ல பாத்தீங்கன்னா காடு வெட்டி ரவி அப்படின்னு ஒருத்தரை போட்டிருக்கீங்க. என்னது இது? சொல்லுங்க, என்னது இது? இவங்க பூரா 5000 10,000 வாக்குகளை பாத்தீங்கன்னா செதறடிப்பாங்க. வன்னியர் வாக்குகளை செதறடிச்சு பாத்தீங்கன்னா திமுக பாத்தீங்கன்னா வெற்றி பெற செய்வாங்க. அந்த வேலையைத்தானே பாத்தீங்கன்னா நீங்க முன்னெடுத்திருக்கீங்க. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு நீங்க செய்யற நல்லதா? வன்னியர்களுக்கு நீங்க செய்யற நல்லதா? ஜாதிக்கு நீங்க செய்யற நல்லதா? சொல்லுங்க. திமுக வன்னியர்களுடைய மிகப்பெரிய எதிரியா கடந்த 5 ஆண்டுகள்ல எவ்வளவு தூரம் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட வன்னியர் சமூகத்தை அழித்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறீங்களே தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர்களே. நாங்க மனசரிஞ்சு, உண்மையாக நான் சொல்றேன், நான் வன்னியர் சமூகம் மனசரிஞ்சு உங்களை திட்டுனா, கேள்வி கேட்டா நீங்க நல்லா இருப்பீங்களா? நான் கேட்கிறேன். மனசு அவ்வளவு வருத்தமா இருக்கு, அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் கேட்கிறேன். நாங்கெல்லாம் மனசறிஞ்சு உணர்வுக்காக தான் உங்க பின்னாடி வந்தோம். 40 வருஷமா உங்களை நம்பி எதுக்காக வந்தோம்? இந்த சமூகத்துக்கு நீங்க இருக்கீங்க, நீங்க நல்லது செய்வீங்க, நீங்க எந்த காலத்திலையும் வன்னியர் சமூகத்துக்கு நல்லது பண்ணுவீங்கன்னு தான் நாங்க வந்தோம். 2026 சட்டமன்றத்தில் இவ்வளவு தூரம் இப்படி இந்த சமூகத்தை அழிச்சிட்டு இருக்கீங்களே, அப்போ நீங்க நல்லா இருப்பீங்களா அப்படின்ற கேள்வி நாங்க கேட்கறதுல தப்பு இல்லையே. ஏன்னா நாங்க நல்லா இருக்கக்கூடாது நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. வன்னியர்கள் எங்கேயுமே நல்லா இருக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தான் இவ்வளவு பெரிய வேலையை திமுக கொடுத்திருக்கிற அஜெண்டாக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கீங்களா இல்லையா? மற்ற கட்சிக்காரன் தான் ஓட்டை பிரிக்கிறதுக்கு அங்கங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துல இருந்து ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு ஒரு இயக்கம் இருக்கும். அவனுங்களை வச்சு பாத்தீங்கன்னா ஓட்டுகளை பிரிப்பதற்காக திமுக எல்லா வேலையும் பார்க்கும். ஆனா ராமதாஸ் அவர்களை வச்சே இந்த முறை நாம ஓட்டை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் கீழே இறங்கி பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை இன அழிப்பு செய்வதற்கான எல்லா வேலையும் செய்யறீங்க அப்படின்னா வன்னியர்கள் நாமெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள், எவ்வளவு பெரிய பாத்தீங்கன்னா உணர்வுக்காக கட்டுப்பட்டு நாமெல்லாம் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்ற இருமாப்பாவோட பாத்தீங்கன்னா அந்த தலைகணத்தோட தைலாபுரத்துல இருக்கிற பெரியவர் செயல்பட்டு இருக்கிறாரு, தைலாபுரத்துல இருக்கிறவங்க செயல்பட்டு இருக்கான் அப்படின்னா இந்த சமூகம் எப்படி முன்னேறும்? இந்த சமூகம் எப்படி முன்னேறும்? இந்த சமூகம் இன அழிப்பு நோக்கி தான் போகும். அவன் 5000 10,000 ஓட்டை பிரிச்சு அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த பக்கமும் பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு பிரயோஜனம் தான். தைலாபுரத்துடைய பெரியவரே உங்களுக்கோ உங்க புள்ள காந்திமதிக்கு சீட்டு கொடுக்கறது, தருமபுரியில கொடுக்கறது, ஏன்னா தோத்து போயிடுவாங்க, செலவு பண்ண முடியாது. எவனா இளைச்சவாயம் இருப்பான். வன்னியர்கள் இத்தனை வருஷமா உங்களை நம்பிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? இதுலன்னா எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு புரிதல் வந்துருச்சு. உங்களை இன்னமும் நம்பிக்கிட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததே மிகப்பெரிய ஒரு வரமா நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் தெரியல. உங்களை இன்னும் ஓட்டாண்டி ஆக்கி நடுத்தரவு நிற்கிற வரைக்கும் இந்த ஆள் ஓய மாட்டார் அப்படின்ற புத்தியே இல்லாம தான் சீட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் எம்எல்ஏ நின்றுட்டு இருக்கிறாங்க. எப்படி வெற்றி பெற போறது கிடையாது. உங்களுக்கு எவன் ஓட்டு போடுவான்? 5000 10,000 ஓட்டு, சரி 20,000 ஓட்டு வாங்கிட்டீங்க. 20,000 ஓட்டு உங்களுக்கு வெற்றி பெற செஞ்சிருமா ஒவ்வொரு தொகுதியிலும்? என்னது இது? குறைந்தபட்சம் 70,000 வாக்குகளை வாங்கணும். 70,000 வாக்கு வாங்குறதுக்கு நீங்க வச்சிருக்கிற சசிகலா கூட்டணி அவ்வளவு பலம் பொருந்திய கூட்டணியா? அப்போ தெரிஞ்சே நீங்க எல்லாம் எம்எல்ஏ சீட்டு வாங்கினதெல்லாம்
சும்மா ஒரு பேருக்காக நான் செலவு பண்ணாலும் பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுடைய வேட்பாளர்கள் தோக்கணும், அதுக்காக நாங்க எல்லா வேலையும் செய்வோம் அப்படின்ற மாதிரி தைலாபுரத்துடைய பெரியவர் சொல்ற வாக்குல வந்து பண்ணீங்க செயல்படுறீங்க அப்படின்னா உங்களெல்லாம் இந்த சமூகத்துடைய முன்னோடிகள் அப்படின்னு நினைச்சு உங்களையும் நம்பி வந்து ஓட்டு போட போறான் தெரியுமா? அது அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த சமூகத்துக்கு சுத்தமா பிரயோஜனம் இல்லை. மனசுக்குள்ள அவ்வளவு ஆதங்கம் இருக்கு விமல்வர்மனுக்கெல்லாம், புரியுதுங்களா? தைலாபுரத்துடைய பெரியவரையும் அந்த தைலாபுரத்துல இப்படியாப்பட்ட வேலையை பார்த்துருக்கோங்களா, நான் என்னால வந்து நறுக்குன்னு கேள்வி கேட்க முடியும். எதுக்கு அப்படின்னு கடந்து போறேன், நான் தலையை சாச்சிக்கிட்டு கடந்து போயிட்டு இருக்கேன். பேசவே கூடாது அப்படின்ற மனநிலையில தான் நான் இருக்கேன். தைலாபுரத்துடைய செயல்பாடுகளை பேசவே கூடாதுன்ற மனநிலையில தான் இருக்கிறேன். ஆனா உண்மையா சொல்றேங்க, மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 40 வருஷமா இந்த மனுஷன் நம்பினதுக்கு நமக்கு செய்யற மிகப்பெரிய கைமாறு அவருடைய இறுதி காலகட்டத்தில் வன்னியர்களை அழிக்க தானே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்திருக்கிறார். சொந்த சமூகத்தை அழிக்கிற ஒரு பெரும் ஆளா வந்து இன்னைக்கு தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் அவர் மாறி இருக்கிறார். இந்த சமூகம் உங்களை நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், நீங்க இத்தனை ஆண்டு காலமாக நீங்க எவ்வளவு தூரம் 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு தான் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நம்பி வாழ்த்தி இருக்கு. அதை கெடுத்துக்காதீங்க. நான் நேரடியா சொல்றேன், உங்களுடைய செயல்பாட்டுக்காக தான் 40 வருஷமா உங்களை குலதெய்வமா இந்த சமூகம் பார்த்துருக்கு. அதை கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை தாண்டி எனக்கு வார்த்தைகள் வரல, புரியுதுங்களா? வன்னியர் சமூகத்தை ஏமாத்துற யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க. அது தைலாபுரத்துல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் சரி, வன்னியர் சமூகத்தை ஏமாத்துற எவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது, புரியுதுங்களா? ஏமாத்தணும் அப்படின்ற மனநிலையோட நீ வந்த அப்படின்னாவே நீ நல்லா இருக்க மாட்ட. எழுதி வச்சுக்கங்க, கலியுகத்துல இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாத்தியப்படும். தைலாபுரத்துடைய பெரியவரே வந்து இதுக்கு மிகப்பெரிய சாட்சியா மாறுவார், புரியுதுங்களா? இவரை நம்பி எம்எல்ஏ சீட்டை வாங்கிட்டு வந்து போய் ஓட்டுகளை பிரிக்கிற ஒரு வேலையில வந்து ஈடுபடுற ஒவ்வொரு வன்னியரும் உங்களுடைய வாழ்நாள் சாகர வரைக்கும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு தப்பை வந்து சமூகத்துக்கு எதிராக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற இது மன சிந்தனையோட வந்து நீங்க இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி யோசிப்பீங்க. தேர்தல் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜாலியா தான் இருப்பீங்க, உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு. ஆனா கண்டிப்பா உங்களுடைய வாழ்நாள் முழுக்க வந்து இந்த எண்ணம், இந்த சமூகத்தை வந்து நாம ஏமாத்திட்டோமோ, இந்த சமூகத்துக்கு எதிராக நாம நின்னுட்டோமோ அப்படின்ற மனநிலையோட வந்து கூனி குறுகி நல்லவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த மனநிலை ஏற்படும். நல்லவங்களா இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்குலாம் அது ஜாலியா தான் இருக்கும், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. தைலாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை அழிக்கிற இடத்துல திமுகவுடைய அஜெண்டா வேலையை செய்யுது. அந்த புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம வன்னியர்கள் நீங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த சமூகம் அழிவதை யாராலையும் தடுக்க முடியாது. அவ்வளவுதான் விமல்வர்மன் சொல்ல முடியும். என்னால சொல்லதாங்க முடியும், உங்களுக்கு புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லதாங்க முடியும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு கொடுக்கதாங்க முடியும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விமல்வர்மனால ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதுங்களா? என்னுடைய கடமையை அதை நான் பார்க்குறேன். என் கடமையை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சூழல் இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தரமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.